அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 89ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை 41 பேர் காணாமல் போனதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக கடந்த 4ஆம் தேதி சில மணி நேரத்தில் சுமார் 280 மில்லி லிட்டர் அளவிலான மழை கொட்டி தீர்த்தது. இதனால் குவாடலூப் நதியில் ஒரு சில நிமிடங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. யாரும் எதிர்பார்க்காத தருணத்தில் ஏற்பட்ட இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக குவாடலூப் நதிக்கரையோரம் இருந்த வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. கெர் கவுண்டியில் ஆற்றங்கரையோரத்தில் இருந்த கிறிஸ்தவ மாணவிகள் முகாம் இந்த வெள்ளத்தில் மூழ்கியது. இதில் 27 குழந்தைகள் உட்பட 75 பேர் உயிரிழந்தனர். சிலர் ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். குவாடலூப் ஆற்றில் இருந்து சீறி பாய்ந்த நீரானது முக்கிய சாலைகள் மீது பாய்ந்தோடியது. இதனால் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்தன. டெக்சாஸின் ஜார்ஜ் டவுன் பகுதியில் பெய்த மழையால் நீர் வழித்தடங்களில் கட்டுக்கடங்காத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சில இடங்களில் வெள்ளம் வடிந்த சூழலில் அதன் தடங்கள் பேரழிவின் கோர தாண்டவத்தை விவரிக்கின்றன. மத்திய டெக்சாஸில் பேரழிவிற்குள்ளான நிலப்பரப்பில் சிதைந்த மரங்கள், கவிழ்ந்த கார்கள் மற்றும் சேறு நிறைந்த சகதிகளுக்கு மத்தியில் மீட்பு படையினர் உயிர் பிழைத்தவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என தேடி வருகின்றனர். அடுத்த சில நாட்களுக்கு டெக்சாஸ் மாகாணத்தில் கனமழை தொடரும் என அமெரிக்க வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் நதிக்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர்.